ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். நான் அவருடைய விஜயகாந்த் பிறந்தநாள் அன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பற்றியும் அந்த படத்தை எப்படி வசூலாகும் சார். நம்ம அந்த படத்தை பற்றி பேசிட்டே இருக்கலாம் சார். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்ச திரைப்படம் அது. கேப்டன் விஜயகாந்தோடைய 100வது திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து 1991 95 திங்க் சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் குழந்தை, நான் ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை. எங்கள் அப்பா எங்கள் ஊர்லேருந்து லாரியில் கூப்பிட்டு போனாங்க திருவண்ணாமலை சிட்டிக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அந்த 10 ரூபாய்க்கு நமக்கு ஒரு படத்தை காட்டிட்டு இன்டர்வல் ஐஸ்கிரீமோ பாப்கார்னோ வாங்கி கொடுத்து திரும்பி எதாவது வீட்டில் விட்டுருவாங்க அந்த திரைப்படத்துக்கு. அந்த திரைப்படத்தை அப்படியே எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் காமிச்சார். அப்போ அவ்வளோ பெரிய சாதனை பண்ண திரைப்படம் இது. இந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனுக்குள்ளே இருக்கிற ஏரியாக்களில் கிராமப்புறங்கள்லேருந்து மாட்டு வண்டி, டிராக்டர், லாரி இந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ் அன்றைக்கி படம் பார்த்தாங்க அந்த திரைப்படத்தை. இன்னும் சொல்ல போனால் அது குடும்ப படங்களும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் சார் ஒன்று வேணாம் சார். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நல்லா கேளுங்க சார். எங்கே லைட் மியூசிக் நடந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் எங்கே லைட் மியூசிக் நடந்தாலும் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு இல்லாத லைட் மியூசிக்கை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கே வேணாலும் லைட் மியூசிக் நடக்கும் சார். ஒரு திருவிழா இருக்கட்டும், ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ஒரு வேற என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் இன்று வரை அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு இல்லாத லைட் மியூசிக்கை நீங்க பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ரஜினிகாந்தோடைய 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பண்ண பாட்டு இல்லாத லைட் மியூசிக்கை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டு இது. அந்த பாட்டையே இத்தனை வருஷமா இத்தனை தலைமுறையை நம்ம கொண்டாடிக்கணும்னா அந்த படத்தை எப்படி கொண்டாடிப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த திரைப்படம் ஒரே தியேட்டர்லேயே 320 நாள் ஓடிச்சு. சென்னை காசி திரையரங்குல. கேப்டன் பிரபாகரன் படம் வரும்போதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அந்த 2K கிட்ஸ் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பிறந்தே இருக்க மாட்டானுங்க. தயவுசெய்து சொல்றேன், நானே சொல்றேன், அந்த படத்தெல்லாம் போயிட்டு பாருங்க. பார்த்தா தான் தெரியும் கேப்டனுடைய புகழ் என்ன, கேப்டனுடைய ஸ்டன் சீக்வன்ஸ் என்ன, கேப்டனோட நடிப்பு என்ன, கேப்டன் பேசுகிற வசனங்கள் என்ன, கேப்டன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வசனங்கள் பேசியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போயும் சொல்கிறேன் சார், இந்த படம்லாம் மாபெரும் சக்ஸஸ் அடிக்கணும். என்னது அவங்க வசூல் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, கேப்டனுக்காகவே இந்த படம்லாம் ரீலிஸ்லையும் மாபெரும் சாதனை அடையணும்னு தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு. உண்மையை சொல்ல போனால் இந்த படம்லாம் பண்ணாதான் கேப்டனுடைய பல படங்கள் இருக்குது சார். சின்ன கவுண்டர், பூந்தோட்ட காவல்காரர், காட்டுக்கு ஒரு தலைவன், இன்னும் வானத்தை படங்கள்லாம் திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி போன்ற படங்கள்லாம் பார்த்து விஜயகாந்தோட நடிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காம சும்மா உட்காந்து நம்ம ட்ரோல் பண்ணிட்டு அந்த மனுஷனே காலி பண்ணி அமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈஸியாக நினச்சிடாதீங்க. அந்த மனுஷன்லாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு சினிமா துறைக்கு, எவ்வளோ விஷயங்களை கரைச்சி குடிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காருன்ற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்லுங்க, இந்த படத்தெல்லாம் போயிட்டு பாருங்க. நீங்க அசால்ட்டா நம்ம மன்சூர் நீங்க அவர்களை கிண்டல் பண்றீங்களே, அன்னைக்கு அந்த மனுஷன் எந்த மாதிரி ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாரு பாருங்க அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு வில்லத்தனத்தை அந்த படத்துல காமிச்சிருப்பாரு மன்சூர் கான் அவர்கள். சரி சார், இந்த படம் ரீரிலீஸ் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? நிச்சயமா சார். ஏன்னா மறைந்த நடிகர் அரசியல் தலைவர் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தணும்னா அவரது படங்கள் தான் நமக்கு பெரிய லெவல்ல ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா சொல்ல போனா இந்த படத்தை நிச்சயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அது விஜயகாந்த் ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ மட்டும் இல்லை, நார்மலா எல்லா ஆடியன்ஸுமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு காலங்காலமா பேசிட்டு இருக்கோம் விஜயகாந்தோட 100வது படம் பெரிய ஹிட்டு. அது எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை அன்னைக்கு இருந்த எவனுக்குமே தெரியாது, இன்னைக்கு இருக்க எவனுக்குமே தெரியாது. அதுக்கு என்ன பண்ண அந்த படத்தை பார்த்தா தெரியும். உண்மையிலேயே இது ஹிட் ஆகிற அளவுக்கு தகுதியான படம் தான். இந்த அளவுக்கு ஒரு நடிகர் 100வது படத்தை ஒரு குடும்ப கதை கிடையாது, ஒரு குழந்தைங்க சென்டிமெண்ட் கிடையாது, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சப்ஜெக்ட் கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு கதைக்கருவை மையப்படுத்தி ஒரு விஷயமா ரிஸ்க் எடுத்து பண்றாங்கன்னா அது எவ்வளவு. நீங்க ஒண்ணு வேணாம் சார், இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு பெரிய ஹிட்டு செம்ம படம் சொல்லி வைப்பை கிரியேட் பண்ணிட்டு பாரு புஷ்பா. அதனுடைய தலைவனே அவன் தான். உண்மை சொல்ல போனா அதனுடைய குருநாதரே யாருன்னா கேப்டன் பிரபாகரன் தான். ஏன்னா புஷ்பா படத்துல வில்லன் யாரு? ஃபகத் பாசில். அந்த கேரக்டர் கேப்டன் விஜயகாந்த் பண்ணியிருப்பாரு. புஷ்பா படத்துல ஹீரோ யாரு? அல்லு அர்ஜுன். வில்லனா இருக்கிறவருக்கு அதாவது ஒரே சின்ன விஷயம் தான் சார். மரங்களை வெட்டி கடத்தி எத்தும்பட்டி சமூகத்துக்கு எதிராக செயலை குற்றமா பண்ணிட்டு இருக்கிற அவரு இப்ப அந்த படத்துல ஹீரோ. அதை தட்டி கேட்கிறவர போலீஸ் அதிகாரி வில்லன். எதுல? புஷ்பால. இதே கதை தான் கேப்டன் பிரபாகரன். என்ன ஒண்ணு ஹீரோ வில்லனும் மாறி கேரக்டர், அவ்வளவுதான். சந்தன மரத்தை கட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற வீரபத்ரன் வில்லன். அது தட்டி கேட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிற ஹீரோ கதாநாயகன். இங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி காலம் மாறி இருக்கு பாருங்க. பொறுக்கிய ரசிக்கிறானுங்க இன்னைக்கு. நல்லவன் வில்லனா, நல்லவரோட வில்லனா காட்டுறானுங்க, அதை ஓகேன்றானுங்க. ஏமாத்தி கொள்ளையடிச்சு கொலை பண்ணி சொத்து சேர்க்கறவன ஹீரோவா பாக்குறானுங்க. எப்படி இருக்கு பாருங்க உல்டா. கேப்டன் பிரபாகருடைய உல்டா தாங்க இன்னைக்கு புஷ்பா. முதல்ல தெரியாம புஷ்பா படத்தை பார்த்து ஓன்னு கத்துனீங்கல்ல, அந்த அறிவி ஜீவிகள் எல்லாருமே கேப்டன் பிரபாகரனை பாருங்க. கேப்டன் பிரபாகரனோட உல்டா வருஷம் தான் புஷ்பா. உண்மையை சொல்ல போனா அதை முதல்ல தெரிஞ்சுங்க.
தெரியாம வந்து எதுவும் குதிக்காதீங்க முதல்ல. இந்த இதெல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இது தெரியுமா, அவருடைய அருமை உரிமைகள்லாம்? சார் தெரியாதனால வந்து இந்த படத்தை போய் பார்க்க சொல்றோம். சும்மா உட்காந்து விஜயகாந்தோட ட்ரோல் வீடியோவும் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து கேட்க சிரிக்கிற அந்த அறிவுஜீவிகள்லாம் கேப்டன் படத்தை போயிட்டு பாருங்க. ஏன் வந்து நம்ம கேப்டன் கொண்டாடுறோம், எதனால வந்து கேப்டன் விஜயகாந்த் அவ்வளவு ஃபேமஸா இருந்தாரு, எப்படி வந்து மக்கள் செல்வாக்க சம்பாதிச்சாரு, ஏன் அரசியல் களத்துக்குள்ள வந்தாரு, எல்லா விஷயத்துக்கு உண்டான விஷயங்களும் 100 படத்துலயும் இருக்கும். விஜயகாந்த் அவர்கள் 100 படத்துல அவ்வளவு விஷயங்கள் வந்து கொடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து தகுதியான படம் கேப்டன் பிரபாகரன். சில நிமிஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், கேப்டன் பிரபாகரனுடைய உல்டா தான் புஷ்பா பண்ணு. ஆனா புஷ்பா படத்தை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க இல்ல, கேப்டன் பிரபாகரன் படத்தை பாருங்க. அப்புறம் புஷ்பா 2ல உங்களுக்கு ஜுஜிபியா தெரியும். உண்மையை சொல்ல போனா ஒரு தூசுக்கு சமாது புஷ்பா படம்லாம். ஆர்கே சுல்மணி அந்த காலத்திலே சார் அது வந்து மிக பிரம்மாண்ட சாதாரண டெக்னிக்கல் இதெல்லாம் இப்போ இருந்து இப்படி பண்றதை விட அதை பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா சார், நிஜமா சார். மன்சூர் கான் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில கூட ஒரு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வீடியோட சொல்லியிருந்தாரு, சார் நாங்களாம் வந்து அந்த டைம்ல வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தனை யானைகள் அத்தனை ஜீப்புகள் அந்த காட்டுக்குள்ள ஷூட்டிங் எடுத்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமாலாம் சொல்லுது. ஏன்னா கேப்டன் பேஸ் பண்ணி பல காட்டு படங்கள் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்த வனமகன் படம் வரைக்கும் சொல்லலாம். ஜெயமணி நடிச்ச வனமகன் படம், பேராண்மை, ஏன் அதர்மம், எவ்வளோ படங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னோடியே யாருன்னா விஜயகாந்தோடைய கேப்டன் பிரபாகரன் படம் தான். ஏன்னா அந்த படம் தான் காட்டுக்குள்ள அவ்வளோ நாள் ஷூட் எடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியாது, ஃபால்ஸ்ல போயிட்டு ஷூட் எடுத்தாங்க, கொகையை உருவாக்கி ஷூட் எடுத்தாங்க, ஒரு மலை பிரதேசத்துல ஒரு கொகையை உருவாக்கி அண்டர் கிரவுண்ட்ல ஃபைட் பண்ண மாதிரி ஷூட் எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தகுதியான படம். இந்த படம் வந்து கேப்டன் பிரபாகரன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னன்றத இவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரியாம வந்து இன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து சாதாரண ஆள் நினைச்சிட்டாங்க. விஜயகாந்த் எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படிலாம் நீங்க அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்த. ஒரு ட்ரெயின் ஃபைட் வருது சார், ஒரு ட்ரெயின் ஃபைட் வரும். அந்த ஃபைட்டை போயிட்டு பார்க்க சொல்லுங்க சார் முதல்ல. இன்னைக்கு ஃபைட்டா பண்றானுங்க, உட்காந்து 100 பேரை ஏற்றி வெட்டுறது குத்தத்தெல்லாம் ஃபைட்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அப்ப எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைட்டை பண்ணிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் அந்த படத்துக்கு காட்சிகளை பார்த்துட்டு வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்களே அவங்க எல்லாம் பேசட்டும். இன்னைக்கு கூலி நல்லா இல்ல, இந்த படம் நல்லா தான் சொல்றாங்க அந்த அறிவு ஜீவிகள்லாம். அவங்க எல்லாம் போயிட்டு முதல்ல கேப்டன் போய் பாருங்க. முதல்ல கேப்டன் பிரபாகர் அவருடைய மகனுக்கு விஜய் செஞ்ச நன்றி கடன் அவர் ஏன் அவருக்கு திருப்பி செஞ்சிருக்கலாம்ல சார். இங்க ஒருத்தர் நன்றி செஞ்சாங்க திருப்பி செய்யணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் நமக்கு கிடையாது சார். இப்ப நீங்க எனக்கு பண்ண நான் அவனுக்கு திருப்பி பதிலுக்கு பண்றது யாரும் எதிர்பார்த்து யாரும் இங்க பண்றதுல யாரும் எதிர்பார்க்கிற ஆட்கள்லாம் இங்க கிடையாது. முதல்ல இங்க எல்லாம் நீதி நேர்மையாலும் செத்து போச்சு. அதெல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க லெமுரியா கண்டத்துக்கு போயிடுச்சு அந்த மாதிரி அதெல்லாம் எப்பயோ போய் சேர்ந்துச்சு. நமக்கு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல நமக்காக ஹெல்ப் பண்ணவர், நம்ம பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துமே சேர்த்தவர் அவர் தான். அவர் இல்லைன்னா நீங்க நம்ம இல்லை, அவர் இல்லைனாலும் நீங்க இருந்திருப்பீங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் பட்டி தொட்டி எல்லாம் உங்களை எதுவுமே சேர்த்தவரே அவர் தான். அப்படி இருக்க மனுஷனோட பையன் ஒரு படம் நடிக்கிறான்னு நினைக்கும் போது நாம ஒரு சப்போர்ட்டா பண்ணலாமே. ஒரு நன்றி கடன் தான் இது. இப்போ நீ ஒண்ணு உங்களுக்கு கிட்ட கோடி கோடியா சொத்து கேட்கல, அவங்க கோடி கோடியா பணத்தை கேட்கல, அவங்க ஒரு நன்றி கடன் பண்ணலாம் தாராளமா. ஏன்னா விஜயகாந்த் பையனுடைய அந்த விஜயகாந்த் ஐயா மறைவுக்கு கூட நடிகர் சங்கத்தை இரங்கல் தெரிவிக்கும் கூட பல பேர் வந்து உதவி பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் பண்ண மாதிரி தெரியல நமக்கு. நான் ஓம் படத்துல நடிக்கிறேன், நான் ஏன் படத்துல போடுறேன், ஓம் படத்துல இந்த இலவசம் வச்சு என்னவோ பேசினாங்க. ஆனா யாரும் நடிச்ச பாடு இல்லை தெரியும். அவர் மட்டும் தனியாக தான் அந்த பழையத்தலை படத்தை தனியாக நடிச்சுட்டு போனாரு. அடுத்த படத்துக்குள்ள வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நன்றி கடன் என்பது வந்து அதை தானே முன் வந்து பண்ணணும் சார். நாம யூடியூப்ல எடுத்து சொல்லியோ இல்லை பல பேர் கருத்து சொல்லியோ பண்ற விஷயங்கள் கிடையாது. அது வந்து அவருக்காக வந்து உண்மையிலேயே அறிவு இருக்கணும், இல்லைன்னா ஞானம் இருக்கணும், இல்லை அவருக்காக வந்து கொஞ்சமாச்சும் புத்தி இருந்தா அவரே வந்து இறங்கி பண்ணலாம். உண்மையை சொல்ல போனா அந்த நன்றி கடனை மறக்கக்கூடாது, அவரே இறங்கி பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ மிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.